வணக்கங்க. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 2 அண்ட் 2A அதுக்கான டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கான அடெண்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28 வந்து நடக்குது. ஸோ அதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இந்த இதில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நாட்கள் வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஜூலை 24th நம்ம நிற்கிறோம். ஸோ இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 60 நாள் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி 33 டெஸ்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்ஷனல் இதெல்லாம் சேர்த்து 33 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட்டுக்கு ஆர் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முக்கியம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆப்டிடியூடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஜிஎஸ்ல எந்த சப்ஜெக்ட்க்கு எந்த ஏரியாவுக்கு மார்க்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அந்த ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ வேகன்சிஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால யூ ஹேவ் டு கிவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான பாயிண்ட். சரி, ஸோ இதில் இப்போ இந்த 33 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறதுல இது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, இந்த டெஸ்ட் ஃபுல்லாகவுமே ஸ்கூல் புக்கும் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ குரூப் 1க்கும் அண்ட் 4க்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அண்ட் வாட் எவர் த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே எதுலேருந்து தான் கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இட் இஸ் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி, எஸ்பெஷலி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அதுலேயுமே ஈவன் குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த 8th 9th 10th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸ் தவிர்த்து மற்ற பகுதிகள் எல்லாமே 8th 9th 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டார்கள். அப்போ குரூப் 1க்கே அப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா, குரூப் 2க்கும் அதே லெவல் தான் கேட்பார்கள். அதனால இந்த டெஸ்ட்டே வந்து எப்படி பேஸ் பண்ணியிருக்கோம், ஷெடியூல் பண்ணியிருப்போம் அப்படின்னா, 8th 9th 10th இருக்கக்கூடிய சிவிக்ஸ், எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, தென் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் 4 சப்ஜெக்டும் கவர் பண்ற மாதிரியும், 11th 12th எக்கனாமிக்ஸ் கவர் பண்ற மாதிரியும் தான் நம்ம சிலபஸ் வந்து இந்த ஷெடியூல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இது படிச்சால் போதுமா? அப்போ 11th 12th தேவை இல்லையா அப்படின்னா, 11th 12th வந்து we can cover it in சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கில் நீங்கள் தெளிவாக படிக்கிறதுக்கு, நான் இப்போ தான் சார் பிகினராக இருக்கேன், அது இப்போ தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், ஆல்ரெடி அட்டம் கொடுத்துருக்கேன், ஸ்கூல் புக்கை நான் தெளிவாக படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் நம்மளுடைய இந்த டோட்டல் டெஸ்ட் நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 33 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸில் 18 டெஸ்ட் கொடுக்குறோம், ஜென்ரல் இங்கிலீஷில் 13 டெஸ்ட் கொடுக்குறோம், மாடல் எக்ஸாம்ஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸில் 200 கொஸ்டின்ஸும், தட் இஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின்ஸும், இங்கிலீஷில் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்து மாடல் எக்ஸாம்ஸ் 2 மாடல் எக்ஸாம்ஸ் we are conducting. பிகாஸ் ஆஃப் டைம் வந்து கன்ஸ்டன்ட்னால நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை வந்து இவ்வளோதான் கொடுக்க முடியும் ஆக்சுவலாக அப்படிங்கிற ரேஞ்சு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டெஸ்ட் நம்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 18 வரைக்கும் உள்ள டெஸ்ட் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஈச் டெஸ்ட் வந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி இங்கிலீஷ் டெஸ்ட்லையும் டெஸ்ட் நம்பர் 1 to 13 வில் கெட் 100 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்லையும். அண்ட் மாடல் எக்ஸாம்ஸில் 200 கொஸ்டின்ஸ். டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா 3500 கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். இது போதுமா அப்படின்னா தாராளமாக போதும். இது இல்லாமல் நம்மளுடைய டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணியே உங்களுக்கு அடிஷ்னல் டெஸ்ட் அப்படிங்கிறது we are going to conduct. அப்பார்ட் ஃப்ரம் மாடல் எக்ஸாம்ஸை தவிர்த்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி என்னென்னலாம் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணியுமே அதே கொஸ்டின்ஸ் கொடுத்து we are going to conduct டெஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 33 டெஸ்ட்டை தாண்டி. சரி, ஸோ இதுக்கான ஷெடியூல் எப்படி அப்படின்னா, டெஸ்ட் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ ஜூலை 27th வந்து we are going to start. ஸோ இதில் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் தட் மார்க்ஸ் செக்ரிகேஷன், டிஎன்பிஎஸ்சி எந்த அளவுக்கு மார்க்ஸ் செக்ரிகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் இதனுடைய டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கிராமருக்கு we have given utmost இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டுக்கான சோர்ஸ் நான் எங்கே படிக்கிறது அப்படின்னா, ஸ்கூல் புக் தான் படிக்கணும். ஈவன் கிராமர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஸ்கூல் புக்கில் கிராமர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, வெக்காபுலரி இருந்தாலும் சரி, வெக்காபுலரினா அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிளாசரிஸ், ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளாசரிஸ், அண்ட் அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன், ஸோ தென் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே உங்களால் இந்த 100 out of 100 இங்கிலீஷில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ செப்பரேட்டாக ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம கிளாஸ் கொடுக்குறோம், அதை பற்றி தனியாக நம்ம பார்ப்போம்.
ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஜூலை 27. ஸோ இட் இஸ் கேப் வந்து உங்களுக்கு ஒரு 3 days கேப் கொடுத்து ஒவ்வொரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் நடக்கும் போதே சேர்த்தாப்புல எது நடக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் நடக்கும். ரைட்டா? அப்போ உங்களுக்கு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போ அதோட சேர்த்து இந்த டெஸ்ட்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா along with the general studies and along with the general English optional subject you will get 25 questions வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா ஆப்டிடியூட்லேருந்து வரும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டலாக கம்பைன்டு டெஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, அட் த சேம் டைம் ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்க. ரைட்டா? ஸோ அப்போ ஆக்சுவலாக 2 tests are going to write in a day, which means that நீங்கள் 200 கொஸ்டின் எழுத போறீங்க. அந்த 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் ஆப்ஷன் வந்துருப்போது, 25 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் வந்துருப்போது, அண்ட் 75 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸா, அதில் 5 யூனிட் 6 யூனிட் இருக்கா, அந்த 5 யூனிட்ஸை பேஸ் பண்ணி நம்ம அப்போ சிலபஸ் பேஸ் பண்ணி போலையா சார் அப்படின்னா, இந்த சிலபஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி? ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி. அதனால சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு புக்கா எங்கெங்க இருக்குன்னு தேடி தேடி வேர் டு ரீட், வேர் டு ஸ்டடி இதெல்லாம் கொடுத்து அப்படி போறதுக்கு பெட்டர் யூ ஃபோக்கஸ் ஆன் ஸ்கூல் புக்ஸ். இந்த ஸ்கூல் புக்கை நீங்க முடிக்கும் போது யூ வில் கவர் த என்டையர். எதை முடிக்க முடியும் அப்படின்னா உங்களால இந்த சிலபஸை கவர் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் செப்பரேட்டா சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பை விச் இந்த 3 டெஸ்ட் நீங்க எழுதும் போது, ஸோ ஜூலை 27, ஜூலை 30, ஆகஸ்ட் 3 குவாலிட்டியில 8th 9th 10th எழுதுறீங்க. அட் த சேம் டைம் ஆப்டிடியூட்ல சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், எஸ்சிஎஃப், பர்சன்டேஜ், நம்பர் சீரியஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்ஸ் அண்ட் டைஸ் அப்படிங்கிற டாபிக்ஸ் எழுதுறீங்க. அதோடு சேர்த்து இங்கிலீஷ்ல எதெல்லாம் முடிச்சிருவீங்க அப்படின்னா கிராமருடைய 3 டெஸ்ட்டை கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை செக்ரிகேட் பண்ணி தான் கொடுக்க போறோம். டீடைல்டு சிலபஸ் நீங்க when you join we will give the detailed syllabus for grammar. And ஸோ அப்போ ஆக்சுவலா டெஸ்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம்னு. அப்போ ஈவன் தோ ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தாலும், அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல வந்து 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் 2 டெஸ்ட்டும் சேர்ந்து தான் ஒரே நாள் இருக்கும். அப்படிங்கும்போது டோட்டலி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட் எழுதுற மாதிரியே இருக்கும். பட் சிலபஸ் மட்டும் லிமிடெட் சிலபஸ்ல. ஓகே, அதுக்கும் சோர்ஸ் நம்ம சொல்லிடுறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சோர்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ். அதுல இருந்து மட்டும் தான் கேள்விகள் வரும். லைன் பை லைன் புக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். அப்போ ஃபண்டமெண்டல்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுறீங்களா அப்படின்னா எஸ் ஆகிறோம். அதே மாதிரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் படிக்க போறோம். டெஸ்ட் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸ் கவர் ஆயிடுமா அப்படின்னா எஸ், இங்கிலீஷ்க்குமே ஸ்கூல் புக்ஸ் கவர் ஆயிடும். அப்போ ஸ்பெசிஃபிக்கா கிராமர், ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் கிராமர் இருக்கும் அந்த பகுதிகளை தான் we are going to cover that thing. சரி, அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் 6 வந்து எக்கனாமிக்ஸ் கொடுக்குறோம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 8th 9th 10th வந்து ரொம்ப சின்ன சாப்டர்ஸ். அதனால எக்கனாமிக்ஸ்ல வந்து இதை ஒரே டெஸ்டா கொடுக்குறோம். அதோட சேர்த்து அலாங் வித் ஏரியா, வால்யூம், லாஜிக்கல் ரீசனிங் வந்து கண்டக்ட் பண்றோம். அட் த சேம் டைம் அதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல அதே நாள்ல வெக்காபுலரி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வெக்காபுலரி ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தட் வில் பி ஈஸி. ஸோ அது ஒன்றும் பெரிய டிஃபரன்சஸ் இல்லை. அதே மாதிரி ஆகஸ்ட் 10 ஜியாகிரபி. ஜியாகிரபியும் ஆப்டிடியூடும் கொடுக்குறோம். ஆப்டிடியூட்ல டைம் அண்ட் ஒர்க், விஷுவல் ரீசனிங், 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி அப்படிங்கிறது 5th டெஸ்டா கொடுக்குறோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபிலேருந்து இந்த கொஸ்டின்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல இங்க டெஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 5 ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அப்போ ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல இருந்து வில் கெட் 100 கொஸ்டின்ஸ். அண்ட் இங்க பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபில இருந்து 75 கொஸ்டின்ஸும், டைம் அண்ட் ஒர்க், விஷுவல் ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின்ஸை வில் கெட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட். அப்போ டெஸ்ட் நம்பர் 6ல வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி வருது along with aptitude. அண்ட் அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் 17 ஜியாகிரபி 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி வருது along with aptitude வந்து இதுல இல்லை. ஏன் அப்படின்னா ஜியாகிரபி இது லென்த்தியரான ஏரியா அப்படிங்கிறனால நான் இதை ஆப்டிடியூட் கொடுக்கல. ஸோ இதுல சார் ஆக்சுவலா ஜியாகிரபி ரொம்ப கம்மியான மார்க்ஸ் தானே வருது. அப்போ இருக்கும்போது ஏன் இந்த ஜியாகிரபிக்கு வந்து நீங்க வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 8th 9th 10th தனியா 3 டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாடு எக்கனாமிக் இது எல்லாமே கவர் ஆகும் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபியில. ஸோ இதை டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அதாவது யூனிட் நம்பர் 6 இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு வந்து இதை நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்க ஜியாகிரபியா பார்க்கக்கூடாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே யூ ஹேவ் டு கன்சிடர் ஜென்ரல் ஸ்டடீஸாக தான் பார்க்கணும். ஸோ நீங்க ஜென்ரல் ஸ்டடீஸா பார்த்தீங்கன்னா தான் ஸ்கூல் புக்கு கவர் பண்ணும்போது என்டையர் சப்ஜெக்ட் சிலபஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் கவர் ஆகும். ரைட். ஸோ அப்போ சிவிக்ஸ் முடிச்சிருப்போம், எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கோம், ஜியாகிரபி முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஹிஸ்டரி. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஸோ ஹிஸ்டரி நடக்கும்போது அதோட சேர்த்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இல்லை.
ஹிஸ்ட்ரி 8th 9th ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு டெஸ்ட்டும் அண்ட் ஹிஸ்ட்ரியில் 10th ஸ்டாண்டர்ட் வந்து தனியாகவும் கொடுக்குறோம். இது இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் செப்பரேட்டாக ஃபவுண்டர்ஸ் அண்ட் இயர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து we are going to conduct. அப்போ 10 டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ 1 மந்த்க்குள்ள யூ கேன் கவர் எதெல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்னா ஜியாகிரபி சிவிக்ஸ் கவர் பண்ண முடியும். தட் இஸ் பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். ஜியாகிரபி கவர் பண்ணும்போது நம்மளோட டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்ட்ரி கவர் பண்ணும்போது நம்மளோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு யூ கேன் கவர், பை விச் 6 யூனிட்ஸ் கவர் ஆகிடும். அதோட சேர்த்து தட் இஸ் பார்ட் பி ஆப்டிடியூடும் அந்த 10 டெஸ்ட் எழுதும் போதே கவர் ஆகிடும். அடிஷ்னலி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் 11th 12th கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால 11th எக்கனாமிக்ஸ் ஒரு டெஸ்ட்டும் 12th எக்கனாமிக்ஸ் தனி டெஸ்ட்டும் கொடுக்குறோம். சயின்ஸ் வந்து பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதுனால சயின்ஸுக்கு வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருக்கோம். தட் இஸ் ஆல்சோ ஸ்கூல் புக் பேஸ்டு. அது இங்கே சிலபஸ் கொடுப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி சயின்ஸ் வந்து டெஸ்ட் வந்து வி வில் கண்டக்ட். அதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். டிஎன்பிசியில் கரண்ட் அஃபேர்ஸோடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாகிட்டே இருக்கு. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சப்ஜெக்டோட தனியாக சேர்த்து வைக்க போறது இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் டிஎன்பிசி எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ, அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அரௌண்ட் 5 to 7 கொஸ்டின்ஸ் தான் வரும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டெஸ்ட் போதுமா அப்படின்னா தாராளமாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போதும். அதுக்கடுத்து டெஸ்ட் நம்பர் 15. ஸோ இயர் பேஸ்டு கொஸ்டின். இது வந்து எனி டைப் ஆஃப் இயர்ஸ், ஸோ எந்த சப்ஜெக்ட்ல பேஸ் பண்ணி வேணாலும் இருக்கலாம். அது இயர் பேஸ்டு கொஸ்டின். அது வந்து 15th டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ 10 டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது உங்களுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்கூல் புக்ல 8th 9th 10th என்டையர் பார்ட் நம்ம கவர் பண்றோம். அதோட சேர்த்து இங்கிலீஷ்லையுமே நம்ம எதை கவர் பண்ணுவோம் அப்படின்னா 10 டெஸ்ட் அப்போ கம்ப்ளீட்டா கிராமர் பகுதி அண்ட் யூனிட் நம்பர் 7 வரைக்கும் இருக்கிற அத்தனை பகுதிகளும் நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். இங்கிலீஷோடைய ஃபுல் சிலபஸ். அப்போ ஜிஎஸ்ல நீங்க 10 யூனிட்ஸ் எழுதும் போதும், தட் இஸ் 10 டெஸ்ட் எழுதும் போதும், அண்ட் இங்கிலீஷ்ல 10 டெஸ்ட் எழுதும் போதும் உங்களுடைய சிலபஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா கவர் ஆயிடுது. அதாவது ஆகஸ்ட் 27க்குள்ள உங்களுக்கு கவர் ஆயிடும். எக்ஸாம் செப்டம்பர் மாசம் இருக்க போகுது. அதுல இருந்து இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு. அப்போ ஒரு மாசம் டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 27க்கு அப்புறம் செப்டம்பர் மந்த்ல எல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறோம். ஆஃப்டர் செப்டம்பர் 13 அதுல உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் சிலபஸ் பேஸ் பண்ணியது ஜென்ரல் ஸ்டடீஸ்ல. அதே மாதிரி இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல் டெஸ்ட். அதே மாதிரி செப்டம்பர் 17 ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல் டெஸ்ட். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியது அப்படின்னா சிலபஸ் பேஸ்டு ஃபுல் டெஸ்ட்டுங்க. அட் த மெயின் டைம் டெஸ்ட் நம்பர் ஜென்ரல் இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் 16 17ல பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்ல டெஸ்ட் நம்பர் 11 12 13 இந்த டெஸ்ட்டை தான் நம்ம ஏற்கனவே ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருக்கிற 16 17 18 கிளப் பண்ணுவோம். ஸோ ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட் 1, ஃபுல் டெஸ்ட் 2, ஃபுல் டெஸ்ட் 3. அப்போ இன் பிட்வீன் இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது டெஸ்ட் நம்பர் 11 12 13 14 15 நடத்தும் போது இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வராது. டெஸ்ட் 10 வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடீஸும் வரும். அண்ட் இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வராது. அந்த சமயத்துல நீங்க ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் த டெஸ்ட் நம்பர் 16 17 18 அப்போ இங்கிலீஷோடைய டெஸ்ட் நம்பர் 11 12 13 இட் வில் பி இன்க்ளூடட். ரைட்டா? அப்போ இதுவுமே எப்படி இருக்கும், கம்ப்ளீட் சிலபஸ் நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இட் வில் பி ப்ராக்டிஸ் திங். அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸாம் உடைய மாடல் எக்ஸாம்ஸ் நம்ம என்னைக்கு கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா செப்டம்பர் 21 செப்டம்பர் 24 we are going to conduct 2 மாடல் எக்ஸாம். ஸோ ஒன்று வந்து வீக் டேஸ்ல வரும், ஒன்று வந்து வீக்கெண்ட்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ செப்டம்பர் 21 அண்ட் செப்டம்பர் 24 2 மாடல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றோம். ஆக்சுவலா நம்மளுக்கு பெரும்பாலான டெஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா 200 கொஸ்டின் தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லா டெஸ்ட்டுமே நம்ம பெரும்பாலும் 200 கொஸ்டின் தான். சில டெஸ்ட்ல மட்டும்தான் 100 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எல்லா டெஸ்ட்டுமே ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுனதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அண்ட் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு இது மூலமா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷை சேர்த்து நம்மளுக்கு 3500 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இந்த டெஸ்டோடைய ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க கொடுக்குற இந்த டெஸ்ட்ல நம்ம ராம ஏஜ் அகாடமி கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட்ல ஸ்கூல் புக்ஸ்க்கு we are giving utmost importance. இது ஃபர்ஸ்ட் திங். அது ஜிஎஸ் ஆக இருந்தாலும் சரி as well as நம்மளுடைய இங்கிலீஷ் ஆக இருந்தாலும் சரி ஸ்கூல் புக்கு we are giving utmost importance. அப்போ உங்களுக்கு நீங்க எதை கவர் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி முடிக்கிறீங்க. ரைட்? ஸோ அதனால இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி முடிச்சாலே மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு உங்களால கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது சிலபஸ் பேஸ்ட் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சிலபஸும் கவர் ஆகிடும். அதனால ஸ்கூல் புக்கும் கவர் பண்ண ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், சிலபஸும் தட் இஸ் கவர் பண்ணதுக்கான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இது இல்லாம இன் பிட்வீன் மெயின் டைம்ல
நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு டிஎன்பிசியில் இட் இஸ் ஏற்கனவே கேட்ட கேள்வி. ஸோ குவாலிட்டிலாம் இருக்கும் இல்லையா, முக்கியமான கொஸ்டின்ஸ், ரொம்ப ராங்கான ஆன்சர்ஸ் வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் அது அந்த கொஸ்டின்ஸ் தான் எனக்கு மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸை எடுத்து போட்டு எப்படி ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணியே டெஸ்ட். ஸோ ஈச் டெஸ்ட் வந்து ஒரு 200 ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டினும், அதே மாதிரி இங்கிலீஷில் ஈச் டெஸ்ட் ஒரு 200 கொஸ்டின்ஸும் வச்சு, ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி அதே கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பட் ஆனால் டாபிக் வைஸ் இருக்கும். இப்போ ஆர்டிகல் எடுத்துக்கிட்டா இங்கிலீஷ்ல இருக்குன்னா ஆர்டிகல்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். ப்ரிப்போஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம், அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஆர் 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்ங்கிறது ப்ராக்டிஸ்க்காக கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஜாயின் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் நம்மளுடைய ஜூலை 27th வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ்க்கான ஃபீ வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கோர்ஸ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதுறது மூலமாக அட்வான்டேஜ் சொன்னது முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் கவர் பண்ண முடியும், சிலபஸ் கவர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கான உங்களுக்கு ஒரு 5 டெஸ்ட் வந்து will provide as additional thing, right? So டோட்டலா this is group 2 2A T33 அப்படிங்கிறது. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேன் அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணி யூ கேன் ஜாயின். ஸோ இது ஆன்லைனில் உண்டா அப்படின்னா ஆன்லைன் கிடையாது. ஸோ போஸ்டல் அஸ் வெல் அஸ் கிளாஸ் ரூம் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ அதனால் கிளாஸ் ரூம் டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேதியில் டெஸ்ட் நடக்கும். அது மாதிரி போஸ்டரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே டெஸ்ட் நடந்து முடிஞ்சு அடுத்த 1 வீக்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஜூலை 27 தான், அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். ரைட், இதில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.